வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 17,000 கோடி பயிர்க்கடன் வழங்கப் போவதாகவும் 70% மானிய விலையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் பசுமை குடில் அமைப்பதற்கும் வேளாண் சார்ந்த கால்நடை வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு ஆகியவற்றுக்கு கடன் வழங்கப் போவதாகவும், படித்த வேளாண் பட்டதாரிகளுக்கு உழவர் நல சேவை மையங்கள் தொடங்கப் போவதாகவும், நிலமற்ற மக்களுக்கு காப்பீடு தொகை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக அதிகரித்தும் பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன அறிவிப்பு, யாருக்கெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, சட்டப்பேரவையில் 2025-26 நிதி ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். வரும் நிதியாண்டில் விவசாயிகளுக்கு என்றும் இல்லாத அளவிற்கு 17,000 கோடி பயிர்க்கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல் சாகுபடி பரவை அதிகரிக்க 160 கோடியில் சிறப்பு தொகுப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வேளாண் துறைக்கு 45,661 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த 2021 ஆண்டு முதல் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தமிழக வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். அவருடைய அறிக்கையில முக்கியமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் 10,187 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு 46,000 ஏக்கர் தரிசு நிலங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தில் 787 கோடி ஒதுக்கீட்டில் 50.71 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC/ST பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில், வேளாண் இயந்திரங்கள் போன்ற திட்டங்களில் அதிகபட்சமாக 70% மானியம் பெறும் வகையில் 61.12 கோடி ஒதுக்கப்பட்டு இப்போ வரைக்கும் 15,800 விவசாயிகள் பயனடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைக்காக வரும் 2025-26 நிதியாண்டில் ரூபாய் 17,000 கோடி பயிர்க்கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டி மானியத்துக்கு ரூபாய் 853 கோடியும், பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு ரூபாய் 1,477 கோடியும் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் சார்ந்த கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட திட்டங்களுக்கு ரூபாய் 3,000 கோடி மூலதன கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாமே விவசாயிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது. அது மட்டுமல்லாம வேளாண் பட்டதாரிகள் மூலம் நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் ஆலோசனைகள் வழங்க 1000 இடங்கள்ல 42 கோடி செலவில் முதல்வரின் உழவர் நல சேவை மையங்கள் தொடங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, நெல் உற்பத்தி திறனை அதிகரிக்க டெல்டா மாவட்டங்களில் 18 லட்சம் ஏக்கரிலும், மற்ற மாவட்டங்களில் 34 லட்சம் ஏக்கரிலும் ரூபாய் 160 கோடியில் சிறப்பு தொகுப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நெல் கொள்முதல் நிலையங்கள் ஊக்கத்தொகை வழங்க ரூபாய் 525 கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இயற்கை சீற்றங்களால பயிர் பாதிப்பில் இருந்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு ரூபாய் 841 கோடி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக மழை அல்லது புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய பயிர்கள் மூழ்கிடுச்சு, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னா அதற்கான இழப்பீடும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலமற்ற வேளாண் தொழிலாளர்கள் விபத்து காரணமாக உயிரிழந்தாங்க அப்படின்னா அதற்கான இழப்பீட்டு தொகை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாகவும், இயற்கை மரணத்துக்கான நிதியுதவி 20,000 30,000 ரூபாயாகவும், இறுதிச் சடங்குக்கான நிதியுதவி 2,500 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக 10 கோடி ரூபாயில முந்திரி வாரியம் அப்படின்னு ஒன்று அமைக்க போறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 உழவர் சந்தைகளில் பசுமை காய்கறிகளை பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்தே ஆன்லைன் முறையில் பெற்றுக்கொள்ள இணைய வர்த்தக தளத்துடன் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு
முதல்வரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக 142 கோடியில நிறைய புதிய வகையிலான திட்டங்களை அறிமுகப்படுத்த போறாங்க. ரூபாய் 50 கோடியில் 11 இடங்கள்ல ஒழுங்குமுறை விற்பனை கூட கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் 35 கோடியில் ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். அதோடு மக்களே, ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு 100 முன்னோடி விவசாயிகளை கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்ல ரூபாய் 2 கோடி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் வேளாண் துறைக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 45,661 கோடி ரூபாய் நிதியாக ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த நிதி மூலமாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் அனைத்தும் ஏழை விவசாயிகளுக்கும் மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.